நம்ம உடம்புல இருக்க 7 சக்கரங்களை பற்றி பார்க்கலாம். 7 சக்ராஸ் ஆஃப் த பாடி. இது 7ம் வந்து 7 ரெயின்போ கலர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் இவங்க வந்து நம்மளோட பஞ்சபூத தத்துவத்துப்படி இயங்குறாங்க. அப்புறம் ஒரு ஒரு சக்கராக்களும் ஒரு நம்மளோட கிளாண்டு சுரபிகள் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம 7 சக்கரா வந்து நம்ம ஸ்பைன் டிப்பில் இருந்து நம்ம உச்சந்தலை வரைக்கும் இருக்குது 7 சக்கராக்கள். அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்பைன் டிப்பில் இருந்து சொல்கிறேன். ஸ்பைன் டிப்பில் இருக்கிறது வந்து மூலாதார சக்கரா, இங்கிலீஷில் வந்து நமக்கு ரூட் சக்கரான்னு சொல்லுவோம். இதோட கலர் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ரெட் கலர். பஞ்சபூத தத்துவம் வந்து எர்த். அண்ட் இது எதுக்கு தேவைன்னா லைஃப் பேசிக் சப்போர்ட் சிஸ்டம், ஃபுட், ஷெல்டர், செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் தேவை. அண்டு இது வந்து நம்மளோட ஓவரீஸ், டெஸ்டிஸ், அந்த கிளான்ஸ் ஃபங்க்ஷனிங்க்கு யூஸ் ஆகும். அதுக்கு மேலே வந்து சுவாதிஸ்தானம், நம்மளோட நேவலுக்கு கீழே இருக்கிறது வந்து சுவாதிஸ்தான சக்கரா, இங்கிலீஷில் சேக்ரல் சக்கரான்னு சொல்லுவோம். இதோட கலர் வந்து ஆரஞ்சு. இது என்ன பஞ்சபூத தத்துவம் வந்து நீர், வாட்டர். இது வந்து ப்ளஷர், எந்தூசியாசம், நம்ம உற்சாகமாக இருக்கிறதுக்கு அந்த அட்ரினல் ரஷ்க்கெலாம் தான் தேவை. நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷனிங்க்கு யூஸ் ஆகுது. அந்த அட்ரினல் கிளாண்ட் சுரப்பிக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அண்ட் அடுத்து வந்து மணிப்புரா சக்கரா. மணிப்புரா வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இதோட கலர் வந்து இது வந்து நேவல் ரீஜனில் இருக்குது. இதோட கலர் எல்லோ கலர். இது பஞ்சபூத தத்துவம் நெருப்பு, ஃபயர், இதுபடி தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இது வந்து நமக்கு எதுக்கு தேவைன்னா ஃபுட்டு, டைஜஷனுக்கு, நரிஷ்மெண்ட், ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் ஆகுது. இது மெயினாக டைஜஷனுக்கு. இப்போ இதோட கிளாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ், இன்சுலின் செக்ரீஷன், அந்த கணையம், அந்த செக்ரீஷனுக்குலாம் நமக்கு யூஸ் ஆகுது. அனஹதா சக்கரா. அனஹதா சக்கரா வந்து ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவோம். இது வந்து கலர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது க்ரீன் கலர். பஞ்சபூத தத்துவம் ஏர், காற்று, அதுபடி ஒர்க் ஆகுது. இதோட இது வந்து லவ், எமோஷன், இதுபடி சொல்லலாம். இது கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தைமஸ் கிளாண்ட், தைமஸ் சுரப்பி. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, டி செல் ப்ரொடக்ஷனுக்குலாம் நமக்கு தேவையாக இருக்குது. இது வந்து ஹார்ட் இருக்கிற ஏரியாவில் இருக்குது. இது வந்து த்ரோட் ஏரியாவில் இருக்கிறது விஷுத்தி சக்கரா. அது வந்து இங்கிலீஷில் த்ரோட் சக்கரான்னு சொல்லுவோம். இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ஆகாயம் பஞ்சபூதம் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எதுக்கு தேவைன்னா நம்மளோட கிளியரான ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கு தேவையாக இருக்குது. இதோட கிளாண்ட் பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட், அது ஃபங்க்ஷனிங்க்கு யூஸ் ஆகுது. நம்மளோட நெற்றிக்கண் அங்கே இருக்கிறது வந்து ஆக்ஞா சக்கரா. அது வந்து தேர்ட் ஐ சக்கரான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதோட கலர் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து இண்டிகோ கலர். இதுவும் ஆகாயம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எதுக்குன்னா நம்மளோட ஒரு தெளிவான பார்வை, ஒரு விஷயத்த நம்ம வேறு ஒரு கோணத்தில் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் பார்க்கும்போது. இப்போ இதோட என்ன கிளாண்ட் பார்த்திங்கன்னா பீனியல் கிளாண்டு, அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து நம்ம உச்சந்தலையில் இருக்கிறது வந்து சஹஸ்ரா சக்கரா, இங்கிலீஷில் க்ரௌன் சக்கரான்னு சொல்லுவோம். இதோட கலர் வந்து வயலட் கலர். இதுவும் ஆகாயம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஏரியாவில் தான் வந்து நமக்கு ஒரு 1000 லோட்டஸ் பெட்டல்ஸ் ப்ளூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகுது அப்படின்ட்டு. இது வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் ஃபங்க்ஷனிங்க்கு யூஸ் ஆகுது. இது வந்து நம்மளோட யூனிவர்சல் கம்யூனிகேஷன்